Hi friends, welcome to Tamla's Kitchen. நான் உங்க காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான vlog. இன்னைக்கு என்ன பர்த்டே. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கேக் வாங்கி வச்சிட்டோம். பிரெட் அல்வா செஞ்சு வச்சிட்டேன். இப்போ வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பிரெட் அல்வா ஆல்ரெடி நம்மளோட சேனல் ரெசிபி இருக்கனால நான் வீடியோ எடுக்கல. அடுத்தது பிரியாணிக்கு வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுல எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சீரகம், சோம்பு, பிரியாணி இலை ஒன்று. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். இது கூட புதினா போட்டுடலாம். கேரட், இது கூட ஃப்ரோசன் பீஸ் பட்டாணி வந்து ஃப்ரோசனில் வரும்ல அது. மீல் மேக்கர், பிரியாணி மசாலா கொஞ்சம் போடுறேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, இது காரம் ஜாஸ்தி உள்ளது கொஞ்சமாக போடுறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம.
இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுது. இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறம் பொறுமையாக ஆட் பண்ணுங்க, நான் உடஞ்சிடும். மூணு டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸும் அந்த 6 டம்ளர் தண்ணியிலே நமக்கு வெந்துக்கும். இல்லை உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே நம்மளுக்கு வந்து தண்ணியில் பார்க்கும்போது கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லிட் போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம். இதில் இப்போ நெய்யில் வறுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி போட்டாச்சு. இது வந்து நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுலேயே நான் வந்து ப்ரெட்டு வந்து குட்டி குட்டியாக அந்த இதில் நெய்யில் வறுத்து இது உள்ளே போட்டுட்டேன். அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன். தயிர் சாதத்துக்கு வச்சுருக்கோம். எப்போவுமே வந்து தயிர் சாதம் வைக்கும்போது, கலந்த சாதமாக தயிர் சாதம் வைக்கும்போது 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம்னா 1 கப் பால் ஊற்றிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுறீங்கன்னா 2 விசில், அதாவது 2 விசில் கூடவே சேர்த்து விடணும். டைமிங்கில் வந்து 5 நிமிஷம் வச்சிங்கன்னா 10 நிமிஷமாக வச்சுக்கோங்க. நல்லா கொலையை விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். இதில் ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து தண்ணி, பால், இது அரிசி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு வந்து தாளிச்சிக்கலாம். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே வந்து எண்ணெய் போடாதீங்க, நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட தனியாக தெரியும். இது வந்து நெய் வந்து இந்த தயிரோட ஃபேமிலின்றதுனால நமக்கு தனியாக தெரியாது. கடுகு கொஞ்சமாக, கடுகு வெடிக்க ஆரம்பித்த உடனே கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட இப்போ கடலைப்பருப்பு இல்லாதனால உளுந்த பருப்பு போடுறேன். லைட்டாக கலர் மாறினோடனே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், இந்த கலந்து வச்சதை எடுத்து சாதத்தோடு கலந்துக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னால் வீடியோ எடுக்க முடியல, கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ரெசிபி வீடியோவை. வரீங்களாப்பா? பைரவா பைரவா கவலை முடி வந்த மாதிரி புலி வந்து நின்னுச்சு. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. அது என்ன பார்க்கணும், அத பார்க்க, அது என்ன பார்க்க, மாறி 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 பார்த்துட்டே இருந்தோம். என்ன நினைச்சிட்டு டக்குன்னு கம்பெனி வந்து மடியில பார்த்துச்சு. கரண்ட் வச்சு விடுறீங்க அந்த நாளைக்கு. Aman, ayo guys.
இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விடு காவியா. நானும் எடுக்கிறேன். ஏம்மா எடுத்துட்டீங்களா? வாடா பைரவா. அழகா குடிப்பான் பைரவா கையில நான் என் கையில வந்தா மட்டும் கடிக்குது ஏன்டா?